ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு சின்ன vlog தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட கெட்ஸீஸ் அஃபிஷியல் vlog இந்த சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பி ரொம்ப நாள் கழித்து கேப் எடுத்துகிட்டு ஓகே எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த இடமா வந்து நாங்கள் சூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா வண்டலூர் ஜூ தாங்க. நிஜமாகவே சொல்ல போனோன்னா எப்போவுமே எங்கன்னா வெளியே போனால் ரொம்ப ஹாப்பியாக வருவேன். ஆனால் இன்றைக்கி ரொம்ப சோர்வாக ரொம்ப ஏன் போகணும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஏன்னா ரொம்ப போராக இருந்தது. சொல்லிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஓகேவா இல்லை. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு டிக்கெட் வந்து நான் சின்ன வயசுலாம் போகும்போது 50 to 40 அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 200 ருபீஸு, சின்ன ஷெரீனுக்கு மட்டும் 50 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ 650 ஆச்சு எனக்கு, சாமுக்கு, ஷெரீனுக்கு எல்லாருக்கும் சேர்த்து. அதில் எதுவுமே இல்லையே, குரங்கு வாழை பார்த்தா வச்சு பரவாயில்ல. போன உடனே இந்த மாதிரி தான் ஸ்டார்டிங் இருந்தது. ரொம்ப பிளேசஸ்லாம் ரொம்ப ட்ரையாக இருந்தது. அந்தளவுக்கு வந்து நம்ம அனிமல்ஸ்லாம் அவ்வளோவா பார்க்க முடியல. ஏன்னா எல்லாமே இருக்குது, பட் எல்லாமே தூரமாக இருக்குது. நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணி கிட்டே போய் பார்க்கவும் முடியல. ஆனால் ரொம்ப பாவமாக இருந்ததுங்க. எல்லா மரமும் இந்த வர்தா புயலால் வந்து அந்த குரங்குலாம் ஃபுல்லாகவே வெயிலில் இருந்தது. ரொம்ப பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐட்டல உங்களுக்கு எட்டுமா? வாங்க வாங்க. அதே மாதிரி அங்கே சைக்கிள் அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. ஆனால் சைக்கிள் ஃபெசிலிட்டி ஒர்த்தான்னு கேட்டேன்னா கண்டிப்பாக அது ஒர்த் இல்லை. ஏன்னா ஒரு சைக்கிளோட ரேட் பார்த்திங்கன்னா 90 ருபீஸ். அப்போது நம்ம 3 பேர் போனோன்னா 3 பேருக்கு ஒரு சைக்கிள். ஸோ பின்னாடி கெரியரும் கிடையாது. அப்போது வேஸ்ட்டு தானே அது. ஏன்னா வந்து சைக்கிளில் காற்றும் கிடையாது, மெதுவாக நம்ம மெரிச்சிட்டு போகணும். அங்கே இருந்ததுலே பார்த்து ரொம்ப ரசிச்சது இந்த குரங்கு தாங்க. இது குட்டி குட்டியாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அது அந்த இடத்துல குதிச்சு பயங்கரமாக விளையாடுது, சர்க்கஸ் பண்ணுது. அந்த ஸ்விம்மிங் பூல் மரம் என்ன ஒன்றா ஃபுல் ட்ரை. அந்த இடத்துல ஒரு மரம் கூட ஒன்று கூட கிடையாது. எல்லாமே வந்து அவங்களே செட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பிளேஸ் தான் தவிர அது உள்ள ஒரு சின்ன மரம் கூட கிடையாது. ஆனால் பாவம் ரொம்ப வெயில்லையே இருக்குது. அந்த வெயில்லையே அது அந்த தண்ணிக்குள்ளேயே இருக்கிறதால என்னவோ அது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நான் காட்டலான்னு நினச்சேன். பட் வந்து எனக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாதப்போ நான் உங்களோட டைமும் நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ அதனால் வீடியோவை எவ்வளோத்துக்குள்ளே ஷார்ட் பண்ணி முக்கியமானது மட்டும் காட்டலான்ட்டு தான் வீடியோவை ஷார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் போயிருக்கிறது பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை பிளேசஸ். இது அந்த பட்டர்ஃப்ளை பிளேசஸ் மட்டும் தாங்க நல்லா இருக்குது. பட்டர்ஃப்ளை வந்து ஓகே தான், பட்டு இன்னும் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் பட்டர்ஃப்ளை இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வெளியே பார்க்குறதே உள்ளேயும் வந்து பார்த்தா அது அந்தளவுக்கு நல்லா இருக்குமானோ தெரியல. ஸோ இதுதான் அந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளைஸ். அங்கங்கே குட்டி குட்டி பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. எல்லாமே வெளியே பார்க்குற பட்டர்ஃப்ளைஸ் தான், டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே இல்லை. ஆனால் வயசானவங்கெல்லாம் இந்த அளவுக்குலாம் போய் பார்த்து நடப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா வந்து அவங்கெல்லாம் டோட்டல் ட்ரை ஆகிடுவாங்க. ஏன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி அங்கங்கே இருக்குது. ஆனால் வந்து ஒரு சில இடத்துல குடிக்கிற தண்ணியும் கிடையாது. ஆனால் நம்மளோட வேலை நடந்துகிட்டே இருக்கணும். உண்மையாகவே வயசானவங்க யாருன்னா போயிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. அவ்வளோ தூரம்லாம் நடந்தாங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடுவாங்க. ஏன்னா வந்து கடைங்களும் அந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிற நம்ம நினைக்கிற மாதிரி கடைங்களும் லைனாக இருக்காது. எங்கேயாவது ஒரு இடத்துல கேன்டீன் இருக்கும். ஸோ அந்த கேன்டீனில் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மான் தொல்லை வேறு இருக்கும். நானும் சுத்தமாக எங்கேயுமே என்னால் நடக்கவே முடியல. அங்கங்கே உட்காரலாம். அதுவும் ஷெரீன்லாம் ரொம்ப டயர்டாகிட்டா. அவள் ரொம்ப ஃபீல் பண்ணான். டாடி நடக்க முடியல டாடி, கொஞ்ச நேரம் என்னை தூக்கிக்கோங்க அப்படின்ட்டு. ஆளுக்கு மாற்றி கொஞ்ச நேரம் தூக்கிக்கிட்டோம். ஆனால் சாம் தான் பாவம், அவன் அங்கங்கே தலையிலையும் இடுப்பையும் வச்சு தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தான்.
அது கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு மான் பார்த்தேன். ஸோ அந்த மான் பார்த்திங்கன்னா அதுக்கு தலையில் வந்து கொம்பு கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த காயம் ரொம்ப ரணமாக இருந்தது. பார்க்கவே இப்படி ரொம்ப நம்மளுக்கு என்னவோ அந்த காயத்தை பார்த்தோன்னா நம்மளுக்கு வலிக்கிற மாதிரி இருந்தது. ஏன் கட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் அது நான் நினைக்கிறேன் ஒரு வேளை சண்டைலாம் போட்டுக்கும் போல். பெரிய மான் கொம்பு இருந்ததுன்னா சண்டைலாம் போட்டுக்கும். அதனால் கூட கொம்பு உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் கூட கட் பண்ணியிருக்கலாம் எனக்கு தோணுது. உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களோட கமெண்ட்டும் நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கிட்ட போய் அந்த காயத்தை பார்த்தா அவ்வளோ ரணமாக இருந்ததுங்க. அப்புறம் நிறைய பேர்ட்ஸ்லாம் அங்கங்கே இருந்தது. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து எங்களால் அந்த அளவுக்கு ஃபோக்கஸும் பண்ண முடியல. ஸோ அதனால் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் மான் கூட்டமாக வந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக பெரிய பெரிய கொம்போடு இருந்தது. ஸோ அதை எடுத்தோம். அதுக்கப்புறம் அங்கங்கே அந்த எருமை மாடா அது என்னது காட்டு மாடு அந்த மாதிரிலாம் இருந்தது. நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சிங்கம் பார்த்தோம். சிங்கம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கக்கூண்டுன்னு சொல்கிறாங்க. அந்த சிங்கக்கூண்டில் சிங்கம் எங்கே இருக்குதுன்னு தேடுறோம். ஏதோ ஒரு மூலையில் பொம்மை மாதிரி படுத்து தூங்குது. பசங்கள்லாம் போட்டு கத்துறாங்க, ஏ சிங்கம் எந்திரின்ட்டு. அவர் பாட்டுக்கு நல்லா தூங்குறாரு. ஆனால் உண்மையாகவே மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம்தாங்க. ஏன்னா அவங்களும் பெருக்கிட்டு க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் அது குப்பைங்க வந்து விழுந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் ஒரு அனிமல்லாம் அதை மெயின்டைன் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்கே வேலை பார்க்குறவங்கலாம் அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அந்த ஹார்ட் ஒர்க் வந்து ஆனால் வெளியே தெரிய மாட்டுது. மற்றபடி அது பார்க்கும்போது கஷ்டமாகவே இருக்குது. ஆனால் அவங்க அந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி டைமுக்கு அவங்களுக்கு ஃபுட்டுலாம் எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க. அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தோம். பட் நல்லா இருக்குது. என்ன மெயின்டைன் பண்ணாலும் அந்த இடம் வந்து அது திருப்பியும் அசிங்கமாகிடுது. அங்கே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஒரு இடத்துல புலி நல்லா தூங்கிட்டு இருந்தது. கத்துறாங்க பசங்க, ஏய் புலி எந்திரின்ட்டு பசங்க கத்துறாங்க. ஆனால் அந்த புலி தூங்குது பாருங்கள். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் என்ன கத்துறது, நான் பாட்டுக்கு நல்லா தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு தூங்குதுங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற இடத்துல ஒரு மான் வந்தது. அதுக்கு பார்த்திங்கன்னா கொம்புலாம் அப்படியே ரொம்ப அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது போல் கொம்பு முளைக்கிறதுக்கு. ஆனால் அவ்வளோ அழகாக சாஃப்டாக இருந்ததுங்க அந்த கொம்பு. ஆனால் என்னன்னா எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னென்னா சாப்பிடும்போது எல்லாத்தையும் வந்து பிடுங்கி சாப்பிட்டுடுச்சு. காஃபி குடித்தா காஃபியும் தட்டி விட்டுடுச்சு. அப்படியே எனக்கு ரொம்ப கோவமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் ரொம்ப டயர்டாக போனோம் அந்த இடத்துல. ஏன்னா அது எவ்வளோ பசியில் இருக்குதுன்னு தெரியல. போனா இப்போது நம்ம இப்போ நாய் கூட நம்ம ஷூ போ அப்படின்னா போகும். ஆனால் இது வந்து நம்ம துரத்துனா கூட போக மாட்டுதுங்க. அடுத்ததாக எங்கேயோ ஐனா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஐனா எந்த மூலையில் இருந்ததுன்னு தெரியல. ஆனால் பசங்கள்லாம் கத்துனாங்க, ஐனா எந்திரின்ட்டு. அது எங்கேயோ இருக்குது. ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரியல, கண்டுபிடிக்க முடியல எங்களால். எல்லாமே தூரமாக இருந்ததால் கிட்ட எதையுமே எங்களால் பார்க்க முடியல. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே பாம்புலாம் வந்தது. ஸோ அந்த இடத்துல வெளிச்சம் இல்லாததால் அந்த இடத்துல வீடியோ எடுக்கலை. ஸோ இதோட வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாட்டா, பபாய்.